இதுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு கிடந்தே தெரியுமா? உங்களை பார்க்கணும், இப்படி என் விரல நீங்க பிடிச்சிட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு கிடந்தேன். இன்னைக்குதான் என் கனவுலாம் நிஜமா இருக்கு. அப்படியே சரோ? ஆமாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கும் சந்தோஷம்தான். அப்படியா? நீங்க வெளிநாட்டுல இருக்கும்போது என் கூட இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோன்னு நினைச்சிருக்கீங்களோ? ஆமா சரோ, நினைக்காம இருப்பனா? எப்பவுமே உன் ஞாபகம் தான், உன்னையவே தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா சரோ. நீயும் நானும் அன்பே கைகள் கோத்து கொண்டு வாழ்வில் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போத்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கைகள் கோத்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாய் நாம் வாழலாம். இவராது என் கைய கோத்துக்கிட்டு காதலிக்க ஏதாவது. இதுல பாட்டு வேற, டூயட் சாங் வேற ஓடிச்சு. நான் கூட இந்த மனுஷனை நம்ம கைய பிடிச்சிட்டு லவ் பண்ணிட்டாரோன்னு நினைச்சிட்டேன். போனல பிடிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்தவரு பொண்டாட்டி எங்க இருக்கான்னு பாப்போம், அவ கைய பிடிப்போம், அவ அழக பத்தி கொஞ்சம் பாராட்டுவோம். ஒண்ணும் கிடையாது, போனதான் பொண்டாட்டி கை மாதிரி அதையே பிடிச்சுக்கிறியாரு. ஏங்க சொல்லு சரோ. ஏன் என் மூஞ்ச கூட பார்த்து பேச முடியாது? இல்ல சரோ, ஒரு முக்கியமான வேலை அதான் பார்த்துட்டு இருக்கேன். செல்லுல அப்படி என்ன வேலை வந்துட்டு? என்னதான் வேலையோ? பொண்டாட்டி பார்க்க வந்தா பொண்டாட்டி மட்டும் தான் பார்க்கணும். செல்ல பார்த்தே வேலை பார்த்தேன்ல சொல்லக்கூடாது. இந்தாங்க காப்பி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. தா சரோ, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஒரு காபி குடிச்சாதான் குறையும். என்னங்க சொல்றியே? என்ன டென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு? இல்ல சரோ, அங்க இருந்து பார்க்க வேண்டிய வேலையை இங்க இருந்து போன்ல பார்த்துட்டு இருக்கேனா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சரோ. ரொம்ப அவசியம். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைகளே குடும்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து போன்ல வேலை பார்த்து இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல டென்ஷன் வேற உங்களுக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களே, பொண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போனோம், ஏதாவது வாங்கி கொடுக்கணும், சந்தோஷமா 2 நேரம் சுத்திட்டு வந்தோன்னு இல்ல. இப்பயும் ஒரே போனு வேலை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சொல்லிவிட்டேன். சரோ, அப்படின்னா வெளியே போலாமா? என்னங்க சொல்றியே? வெளியே வா. ஆமா சரோ, நீ ஆசைப்படுறல்ல, பிள்ளைகளும் வரதுக்கு சாயங்காலம் ஆகும். நம்ம 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வருவோமா? எங்க தம்பி சேகர் வெளியே போயிட்டானே, அவன் இருந்தானே கார் எடுத்துட்டு போலாம். ஏன் சரோ, எனக்கு என்ன கார் ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சியா? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமோ? மறந்துட்டீங்க. அதெல்லாம் கார் ஓட்டுவேன், ஆனா நம்ம 2 பேரும் பைக்ல போலாம். என்னங்க சொல்றியே? பைக்லயா? ஆமா சரோ, பிள்ளைகள் கூட்டிட்டு போகும்போது கார்ல போலாம். இப்போ நீயும் நானும் தானே போறோம், அதனால உன்னைய கூட்டிட்டு நான் பைக்ல போலான்னு ஆசைப்படுறேன் சரோ. ஆசையா? ஆமா சரோ, நீ ஆசைப்பட்டல, அதான் நானும் உன்னை கூட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். சரிங்க, போலாம் போலாம் போலாம். எங்க அம்மையும் ஜித்தி சமைச்சிட்டு இருக்கா, நம்ம சாப்பிட்டுட்டு போமா? இல்ல சரோ, வந்து சாப்பிடலாம். நேரம் ஆயிட்டுனா அங்கேயே சாப்பிட்டுலாம். சரிங்க, நம்ம பிள்ளைகளும் ஆசைப்படுங்க, அதுவரை கூட்டிட்டு போமா? சரோ, பிள்ளைகளோட நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் போலாம். இன்னைக்கு பிள்ளைகள் வரதுக்கு நேரம் இல்ல, அதனால அவங்க வரதுக்குள்ள நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் சேலை கட்டவா இல்ல சுடிதார் போடவா? இப்படியே வா சரோ, சேலெல்லாம் எதுக்கு, பைக்ல தானே போறோம். சரிங்க, ஒரு நிமிஷம், நான் சொத்தோட பவுடர் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்க பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரோ, காஃபியை குடிச்சிட்டு போறேன். சரிங்க, குடிச்சிட்டு போங்க, நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மனுஷனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. அம்மாட்ட போய் சொன்னா சந்தோஷப்படுவா. நான் என் புருஷன் கூட போய் இன்னைக்கு வெளியே சுத்தி பார்க்க போறேன். ஹை, இந்த மனுஷன் நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. அதே கோட்டு, அதே கண்ணாடி. ஹை, இவர் தான் ஓனர் புருஷன், ஓனர் புருஷன். நான் பார்த்துட்டேன் 2வது தடவை ஓனர் புருஷனை பார்த்துட்டேன். ஐ, நான் பார்த்துட்டேன் ஓனர் புருஷனை 2வது தடவை பார்த்துட்டேன். ஹலோ, என்னங்க நடு ரோட்ல ஆடிட்டு இருக்கீங்க? ஓனர் புருஷன், என்ன தெரியலையா? நான் தான் குழந்தை. என்னது குழந்தையா? இவ்வளவு பெருசா இருக்குமா? குழந்தைன்னா குட்டியெல்லாம் இருக்கும். ஓனர் புருஷன், நான் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. என் பேரே குழந்தை, எனக்கும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. என்னமா சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஓனர் புருஷன், என் பேர் குழந்தை. நான் ஓனர் வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பேரு பார்வதி. அப்படியா? குழந்தைக்கு பேரு பார்வதி, உனக்கு பேர் குழந்தையா? ஆமா ஓனர் புருஷன். அது என்னமா ஓனர் புருஷங்க? ஆமா ஓனர் புருஷன், நீங்க எங்க ஓனரோட புருஷன் இல்ல, அவில நாங்க ஓனர்னு கூப்பிடுவோம்.
அவிய புருஷன் நீங்க உங்களை வந்து சாதாரணமா கூப்பிட முடியுமா? அதான் ஓனரோட புருஷன் ஓனர் புருஷன் கூப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாமா, நீ அண்ணனே கூப்பிடலாம். இல்ல இல்ல இல்ல, ஓனர் புருஷன் தான் கூடுவேன். இல்லன்னா எங்க ஓனர் கோச்சிக்கிடுவாவ. இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? என்ன கனவு? ஓனர் புருஷன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. எங்க ஓனருக்கு தான் இதெல்லாம் சொன்னா புரியும். ஆமா, பைக்ல வந்து நின்றுட்டு இருக்கீல, உள்ள போலியா? உள்ள போயிட்டு தான் வெளியே வரேன். அப்படியா? அப்ப கிளம்பலையா? அது வந்து சரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஓனர் கூட்டு வெளியே போறீங்களோ? ஆமாமா, ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டேன்ல. சரோ குட்டி எங்கேயுமே வெளியே போனது இல்லைன்னு வருத்தப்பட்டா. அதான் இன்னைக்கு நானும் சரோவும் வெளியே போறோம். ஓஹோ, என்ன இங்க நெட்டச்சி நின்றுட்டு இருக்கா? நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புனா போதும் எல்லாரும் வந்துருவாமா. பார்த்துட்டாலே இவளை தாண்டி எப்படி போறது? ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும் ஊரே கூட்டி விடுவாள்வே. ஆளாளுக்கு பிரேக்லயும் டயர்லயும் டீப்லயும் தொங்கிட்டு வந்துருவாள்வே. இவளை தாண்டி எப்படி அந்த வண்டியில போய் ஏறி போறது? சோதனையெல்லாம் இருக்கு. சரி சரி சமாளிப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஓனர் கெத்தா போனோம். ஐ ஓனர் வரவல. ஓனர் புருஷன் ஓனர் வந்துட்டாவ. ஏன் என் புருஷனுக்கு நான் வந்தா தெரியாதோ? நீ எதுக்கு இங்க நின்று விளம்பரம் பண்ணிட்டு இருக்க? போ உள்ள போ, பிள்ளை அழுத்தி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. போய் பிள்ளை பார். ஓனர், நீங்களும் உங்க புருஷனை வெளியே போறீங்களாமே? ஐயோ, வெளிய போறதை இவட்ட சொல்லிட்டார் போல இருக்க. கரெக்டா கேட்டுட்டா. இந்த மனுஷன் வெகுளித்தனமாவே இருக்காரு. ஒரு சூதுவாது கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிவிடியாரு. யார்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியல. நான் என் புருஷனை கூட்டிட்டு வெளிய போவே உள்ள போவே உனக்கு என்ன? ஓனர், உங்களுக்கு ஒரு நேயம் எனக்கு ஒரு நேயமா ஓனர்? அப்படி என்ன நேயம் தப்பா போயிட்டு? நான் மட்டும் என் புருஷன் கூட பைக்ல போன ஏசுவியல ஓனர். கல்யாணத்துக்கு முன்னும் சரி கல்யாணத்துக்கு பின்னும் சரி எத்தனை நாள் ஏசிருக்கிய? காதலிக்க கூட தப்புன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கிய? நீங்க மட்டும் உங்க புருஷனை கூட்டிட்டு சுவாடியா லவ்வர்ஸ் மாதிரி பறக்க போறிய. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஓனர். காதலிக்கிறதே தப்பு. அப்படியே அப்போ புருஷனை மேல டைவர்ஸ் பண்ணிரு. அதுக்கு வர வந்து என்ன சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஓனர், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நேயம் உங்களுக்கு ஒரு நேயம் பாக்குறீங்க ஓனர். எங்களை மாதிரி இலசுகள் எல்லாம் பிரிக்க எவ்வளவு திட்டம் போட்டிருக்கிய. இப்ப என்னடா பழசுகள் நீங்க வெளியே ஜாலியா சுத்தக்கு போறிய. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட பிஞ்சு நெஞ்சு எப்படி தாங்கும்? ஒன்ன பிஞ்சு நெஞ்சு கிடையாது, ஒரு பிள்ளை பத்தி தான் வச்சிருக்கு. ஓனர், நாங்க இருந்தாலும் காதலிக்கும் போது நீங்க இடையில வந்துட்டீங்களா ஓனர்? ஆமா, நாங்க இடையில வந்ததுனால இவர் காதலிக்கல, கல்யாணம் முடிக்கல, பிள்ளை பத்தி கிடையல. பேதி இருப்பாத எல்லாம் முடிஞ்சிட்டலாம். வேற என்ன? என் புருஷன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னா இன்னைக்கு தான் முதல் முறையா வண்டியில ஏறி போக போறேன். அதை பார்த்துட்டு எதுக்கு வயிறு எரியுது? வயிற்றுச்சல் இல்ல ஓனர், நீங்க மட்டும் எங்களெல்லாம் தடுத்தி இல்ல. இன்னைக்கு நீங்க மட்டும் வண்டியில ஏறி எப்படி போலாம்? இது மட்டும் நியாயமா சொல்லுங்க. உன் கூட பேசிக்கலாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு என் புருஷனுக்கும் பல வேலைகள் கிடக்கு. ஓனர், அப்படி எங்க போறிய? வேலைக்கு போறீங்களோ? ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்து நீ வேலைக்கு கூட்டு போறாரு. எங்கனால போக வருவோம் உனக்கு என்ன? ஓனர், சொல்லாம போக கூட சொல்லுங்க ஓனர். வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க போறோம். ஓனர், இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. உங்க புருஷன் என்ன வெளிநாட்டுல இருந்து வந்து மளிகை ஜாமான் வாங்க வந்தாரு? ஓனர் புருஷன் ஓனர் குட்டி எங்க போறிய? அதுவாமா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்ல. அதான் சரோ ரொம்ப ஆசைப்பட்டா வெளியே போனோன்னு. அதான் பார்க்கு பீச்சு சினிமானி சுத்திட்டு வரலான்னு போறோம். ஷோ, இந்த மனுஷன் வேற. ஒரு பொய் சொல்ல தெரியல, ஒன்னும் மறைக்க தெரியல. எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. இவதான் என் உசுர வாங்கியான இவரு அதுக்கு மேல. ஓனர், கேட்டியலா மாட்டியலா? நாங்க ஒன்னும் லவர்ஸ் கிடையாது, ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸ். அதனால எங்க வேணாலும் போவோம் வருவோம், யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க வண்டி எடுங்க, குறுக்க யாராவது ஏத்திட்டு போங்க. சரோ, நீ வந்து வண்டியில ஏறு சரோ. சரிங்க. ஓனர், நான் வேணா உங்களை ஏத்தி விடட்டுமா? எங்களுக்கு வண்டியில ஏற தெரியும். யாரும் எங்களுக்கு கெல்ப் பண்ணாத. ஓனர், பரவாயில்லையே ஏத்தியல. ஆமா ஆமா, யாரியாச்சி போலாம். ரைட். ஓனர், இப்படி உட்கார்ந்து எல்லாம் பறந்துரு ஓனர். ஒழுங்கா உங்க புருஷன் கழுத்தை பிடிங்க. என்னது கழுத்தை பிடிக்கணுமா? இல்ல ஓனர், தோலை பிடிங்க. ஏங்க தோலை பிடிக்கட்டுமா? பிடிச்சுக்க சரோ, கட்டியா பிடிச்சுக்க. இல்லன்னா கீழே விழுந்துருவேன். சரிங்க. ஓனர், பிடிங்க ஓனர். ஓனர், இப்படியே 4 டூயட்டை பாட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. பாய் பாய். ஓனர்லாம் ஜோடியா சுத்தியாவ. நம்மளுக்கு தான் இப்ப இந்த அதிர்ஷ்டமே இல்லாம போச்சு. சரி, நாளைக்கு நம்மள புருஷன் கூட வண்டியில போயிருவோம். சாமிமா, இன்னைக்காவது வேலைக்கு போயிருக்கலாம்மா. எதுக்கு இன்னைக்கு லீவ் போட்டா? அம்மா, அந்த செல்லமாண்டி கடையில அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நாத்து. உடம்பெல்லாம் வலிக்குது. அது விக்கலங்கிறதுனால தெருவா போய் எல்லாத்தையும் வேற வித்துருக்கு. 2000 ரூபாய் தரேன்னு சொன்னதே வெறும் 500 ரூபாய் தான் தந்தாங்க. அதான் நான் விக்கும் போதே பாதி ரூபாயை எடுத்துடலான்னு கேட்டியம்மா. அதான் கரெக்டா கணக்கு பண்ணி 105 அங்க அடிக்க வச்சிருக்கல.
வந்துரும்